வணக்கம். இனிய சித்திரை புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். இந்த நாளை இந்த ஆண்டை இல்லாட்டி இந்த பெருநாளை கிணவேர் தமிழ் புத்தாண்டுன்னு சொல்லி வாழ்த்துக்களை பரிமாறிக்கொண்டிருக்கிறோம். உண்மையாக இது எங்களுக்குரிய தமிழ் புத்தாண்டு கிடையாது. இது தமிழர்களுடைய வானசாஸ்திரம், விஞ்ஞானம், கணிப்புகளை கணிக்கிறக்குரிய ஆரம்ப புள்ளிக்கான நாள் தான் இந்த ஆண்டு. கிட்டத்தட்ட ஒரு புத்தாண்டு தான், ஆனால் தமிழ் புத்தாண்டு கிடையாது. இது உங்களுக்கு குழப்பமா இருக்கும். என்னன்னு சொன்னா, இன்றைக்கு இந்த நாளுக்கு பூமி இந்த மத்திய ரேகைக்கு சரி நேராக சூரியன் உதித்து கொண்டிருக்கும். இன்றையிலேருந்து அடுத்த 3 மாசம் இடப்பக்கமாக சூரியன் விலத்தி ஒரு குறிப்பிட்ட பாகைக்கு போயிட்டு அடுத்த 3 மாசத்துக்கு திரும்ப அதே மத்திய கோட்டுக்கு திரும்ப வலப்பக்கம் 3 மாசம் போய் திரும்ப இடப்பக்கம் கிட்டத்தட்ட 12 மாசம் கழிய இதே சித்திரை வருடத்துக்கு மீண்டும் சரியாக மத்திய கோட்டுக்கு நேரே, அதாவது பூமியின் மத்திய கோட்டுக்கு நேரே சூரியன் நிற்கும். இது இயற்கை என்று சொன்னா, பூமி சூரியனை பார்க்க நேராக சுட்டாம ஒரு குறிப்பிட்ட பாக சரிஞ்சிருக்கு பூமி. அது நீங்க சின்ன வயசுலேயே பாடசாலையில் புத்தகங்கள்லையும் படிப்புலையும் படிச்சிருப்பீங்க. ஸோ அந்த பூமி சூரியனை சுத்தி வரைக்க இந்த மாற்றம் இந்த பூமிக்கு ஏற்படுது. இடப்பக்கம் போடுறது, வலப்பக்கம் போடுறது. இந்த ஒரு நாள்ல இருந்துதான் பஞ்சாங்க கலண்டர்கள், வானசாஸ்திரங்கள், வானத்தில் ஏற்படுகின்ற சில மாற்றங்கள், அவதானிப்பு எல்லாத்தையும் பற்றி இந்த நாள்ல இருந்துதான் கணிக்கிறது. ஸோ இது எங்களுக்கு தமிழ் புத்தாண்டுன்னு சொல்லி எந்த இடத்துலையுமே நாங்கள் படிக்கல. இந்த ஆரிய திராவிடர்கள் எங்களுக்கு திணிச்ச விஷயம்தான் இந்த தமிழ் புத்தாண்டு, தமிழ் சிங்கள புத்தாண்டுன்னு சொல்லி அதையும் நாங்களும் உலகாலமும் அதை சொல்லிக்கொண்டே இருக்கிறோம். எங்களுக்கான தமிழ் புத்தாண்டு தைத்திருநாளாத்தான் நாங்கள் பார்த்து கொண்டு இருக்கிறோம். அது ஒரு குறிப்பிட்ட ஒரு நாளில் செய்ய முடியாமல் இருக்கேன்னு சொன்னால், அந்த நான் சொன்ன மாதிரி இந்த நாள்லேருந்து வானசாஸ்திரங்கள், கணிப்புகள், விஞ்ஞானம் மாறிக்க தைப்பொங்கல் ஒவ்வொரு நாளைக்கு ஒவ்வொரு டேட்டில் வரும். ஒரு நாளைக்கு ஜனவரி 14 வரும், சில நேரங்களில் 12 வரும். அதனால திடமா தமிழர்களுடைய புத்தாண்டு இதுன்றது இந்த வரைக்கும் இல்லை. ஆனால் நாங்கள் வாழ்ந்த தாயகத்தில் வாழ்ந்த நாளில் சித்திரை புத்தாண்டை விட தைத்திருநாளை முக்கியத்துவம் கொடுக்கப்பட்டு அந்த நாளைத்தான் நாங்கள் பெருநாளாக கொண்டாடி கொண்டு வந்த நாங்கள். அது மாதிரி இந்த தீபாவளிக்கும் வரை விளக்கம் தெரியாமல் எங்களை விட அதிகமாக தீபாவளியை கொண்டாடுற வடநாட்டுக்காரரோட சேர்த்து நாங்களும் அவர்களுக்கு சப்போர்ட் பண்ணுற மாதிரி, ஆதரவு செய்கிற மாதிரி. அவன் எங்களை சொல்கிறான் ராவணனை கொண்டதால தான் தீபாவளி அண்டு, எங்கடியாக்கள் சொல்கிறது நரகாசூரனை கொன்றதால தீபாவளி அண்டு. இப்படி முரண்பட்ட கொண்டாட்டங்கள் செய்து கொண்டிருக்கோம். இதுக்கெல்லாம் ஒரே ஒரு காரணம் தான், எங்கள்கிட்ட அதிகாரம் இல்லை. எங்களுக்கான கலாச்சாரத்தின் நிர்ணயம் இதுதான். இதுதான் எங்களோட கலாச்சாரம் ஒரு தொகை இருக்கு. எங்கள்கிட்ட தமிழ்கிட்ட இருக்கிற நூல்கள் மாதிரியோ புராண வரலாற்று பதிவுகள் மாதிரி எவனட்டையும் இல்லை. எல்லாத்தையும் வச்சு கொண்டு கூட எங்களுக்கான நிர்ணயங்கள் இல்லாமல் இருக்குது. ஸோ அதுக்கு வேணும் அதிகாரம். தமிழர் தாயத்தில் தமிழத்திலையும் இல்லை, தமிழ்நாட்டிலையும் இல்லை. ஸோ சித்திரை புத்தாண்டு நல்வாழ்த்துக்களோட சின்னதாக ஒரு தகவலை சொல்லிட்டு போகிறேன். என்னன்னு சொன்னால், இந்த மாதம் சட்டசபை தேர்தல் எங்கே தமிழ்நாட்டில் நடக்குது. மிக சந்தோஷமாக இருக்குது. என்னென்னு சொன்னால், மிக மிக மகிழ்ச்சியாக இருக்குது. இந்த சோஷியல் மீடியாவில் எங்கே பார்த்தாலும் நாம் தமிழர் கட்சி சம்பந்தமான ஆதரவு பதிவுகள் நிறைய. அதை விட ஊடகங்கள், பொது ஊடகங்கள் கூட நாம் தமிழர் கட்சி சம்பந்தமான நல்ல விஷயங்களை, பல நடிகர்கள் எல்லாம் முன்னுக்கு இப்போ நாம் தமிழர் கட்சி இந்த கொள்கைகள், சீமானுடைய நகர்வுகள், அவருடைய முயற்சிகள் எல்லாத்தையும் புடம் போட்டு வெளிச்சம் போட்டு ஒரு உண்மையாகவே இப்போ தான் அதை விளங்கி கொண்டு வருகிறார்கள். அவர்களை பொறுத்த வரைக்கும் வேணும் என்ன சொல்றது, தங்களோட சேனலில் முன்னுக்கு இருக்கணும், எல்லாரும் பார்க்க வைக்கணும் என்றும் அவர்களுக்கு விளங்கிட்டது. யாரை நீ காட்டினா யார் பார்ப்பார். ஏன்னா நிறைய மக்கள் உண்மையை தெரிந்து நீதியான நியாயமான தலைவர்களை தேட வலிக்கிட்டு இருக்கார்கள் என்று சொன்னால், அதுக்கு முக்கிய காரணம் பொய்யான தலைவர்கள் கூடிக்கொண்டே போறதால, தினம் வருடம் ஏமாற்றப்படுறதாலையும் நல்ல தலைவர்களை இப்போ தேட வலிக்கிட்டார்கள். அந்த விதத்தில் மிக்க மகிழ்ச்சி. இது தமிழ்நாட்டுக்குள்ள மட்டுமன்று இல்லை, உலகம் முழுக்க அத்தனை தமிழர்களும்
இந்த இந்த எலெக்ஷனை வந்து விட்டு பார்க்க வலிக்கிறார்கள். காலகாலமாக பார்த்துக்கிட்டாலும் இந்த முறை வந்து ஒரு என்னன்னு சொன்னால் ஏற்கனவே போன தேர்தலோட நாம் தமிழர் கட்சிக்கு ஒரு அங்கீகாரம் கிடைச்சிருக்கு. இப்போ அதையும் தாண்டி இப்போ ஒரு புதிய வேகம் எல்லோருக்கும் விளங்குது. இப்போ சொல்லுவார்கள், முதல் விமர்சனம் செய்தவர்கள் எல்லாம் இப்போ அமைதியாயிக்கணும். எதிரியா இருந்தவர்கள் எல்லாம் வந்து ஆதரவாக குரல்களை கொடுக்க வலிக்கிட்டார். யார் தமிழர்கள் என்று கேட்டு என்ன சொல்றது, குதர்க்கமா பேசினவர்கள் எல்லாம் வந்து இல்லை சீமான் எடுக்கின்ற அந்த முன்னெடுக்கின்ற இல்லாட்டி நாம் தமிழர் கட்சி தமிழர்கள் முன்னெடுக்கின்ற அந்த கொள்கை வந்து நீதியானது, நியாயமானது, மண்ணுக்கு தேவையானதுன்றதை நம்ப வலிக்கிட்டார்கள். ஏன்னு சொன்னா உலகம் முழுக்க இருக்கிற மத்திய அரசுகள் எல்லாம் எதை செய்ய நினைக்குதோ இல்லாட்டி செய்து கொண்டிருக்கிறார்களோ அதைத்தான் சீமான் சொல்றாருன்றதை இப்ப மக்கள் உணர்ந்துட்டார்கள். அதனால அந்த அதிகாரம் மக்களுக்கு வேணும். நான் சொன்ன மாதிரி தான் சித்திரை புத்தாண்டை எப்படி நாங்கள் மாற்றி மாற்றி பேசிக்கொண்டிருக்கோமோ அது எல்லாம் நிர்ணயம் செய்யறதுக்கு எங்களுக்கு ஒரு அதிகாரம் வேணும். அதிகாரம் மிக வலிமையானது. டாக்டர் அம்பேத்கர் சொல்லியிருக்கிறார். அதை நாம் தமிழர் கட்சி சொல்லி இருக்குது. என்னன்னு சொன்னா அதிகாரம் மிக வலிமையானது, அடைந்து விட்டால் அனைத்தும் எளிதானது. ஸோ அனைத்தையும் எளிதாக்க வேண்டும். எங்களுடைய கலாச்சாரங்கள், எங்களுடைய அடையாளங்கள், எங்களுடைய பண்டிகைகள் எல்லாம் நிரந்தரப்படுத்தி நிர்ணயம் பண்ணணும்னு சொன்னால் எங்களுக்கு அதிகாரம் வேணும். அந்த அதிகாரத்தை நோக்கி நாம் தமிழர் கட்சி நகர்ந்து கொண்டிருக்குது. இன்னும் ஒரு குறிப்பிட்ட வாரங்கள் தான் இருக்கு. அனைத்து உலக தமிழர்களும் மிகவும் ஆதரவோடும் கண்ணியமாகவும் இந்த பதிவுகளை விடுங்கோ, எல்லா இடம் கொண்டு சேருங்கோ. இன்னும் விளங்காத, புரிந்து கொள்ளாத இன்னும் தற்குறிகள் எத்தனையோ பேர் இருக்கணும். அவர்களை ஒன்றும் செய்யலை. ஒரு 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 உலகத்தில் கோபத்தில் நாங்கள் சொல்கிறோம், எண்ட் ஆஃப் த டேயில் அவர்களுக்கு சேர்த்து தான் இந்த அரசியல் என்று சொன்ன அவர்கள் இன்றைக்கு இருக்கலாம். அவரோட குழந்தைகள் நாளைக்கு விவரத்தோட வரைக்கும் அவர்களுக்கும் இந்த அரசியல் தான் கை கொடுக்க வேண்டும். அதனால தொடர்ந்து எல்லோரும் உங்களுடைய பதிவுகள், உங்களுடைய ஆதரவுகள் குரல் கொடுத்து கொண்டே இருங்கோ தேர்தல் முடியும் வரைக்கும். நன்றி, வணக்கம்.